தொடர் லாக்அப் மரணங்கள் நடைபெறுது. எந்த ஒரு வாயை திறக்காம மௌனம் காக்கிற முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இல்ல, இந்த சமீபத்தில் நடந்த சம்பவத்தை நானுமே விசாரித்து பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு பிரெயின் ஹேமரேஜால தான் இறந்ததாக தகவல் வந்திருக்கிறது. லாக்அப் மரணம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்துள்ளார். இன்டெலிஜென்ஸை வளர்க்கக்கூடிய விஷயங்களை சொல்லி தரப்பு. தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தமிழ்நாட்டில் இல்ல, நான் கட்சிகள் கடுமையா எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. நல்லா தெளிவுபடுத்திடுறேங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநிலம் விட்டு மாநிலமோ தேசிய பிரச்சனைக்கோ நதிநீர் பிரச்சனைக்கோ எங்க போவதாக இருந்தாலும் முதல்வர் அவர்கள் மட்டும்தான் சொல்வார். அது வேறு யாரு சொல்வதும் அபிஷியல் கிடையாது. அது நன்கு பேசி ஆலோசனை செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களே அதை அறிவிப்பார். மற்றபடி அது உறுதியான தகவல் அல்ல. தொடர் லாக்அப் மரணங்கள் நடைபெறுது. எந்த ஒரு வாயை திறக்காம மௌனம் காக்கிற முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இல்ல, இந்த சமீபத்தில் நடந்த சம்பவத்தை நானுமே விசாரித்து பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு பிரெயின் ஹேமரேஜால தான் இறந்ததாக தகவல் வந்திருக்கிறது. அது இல்லாம அது சப்ஜுடிஸா இருக்கு. யார் தவறு செய்தாலும் நெற்றிக்கண் திறப்பின குற்றமே. ஒருவேளை அதிகாரிகள் தவறு செய்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். எந்த பாரபட்சம் பார்க்கக்கூடிய பழக்கமே எங்களுடைய முதல்வர் கிடையாது. ஆனா அது முதல் கட்டத்தில் இருக்கு. அடுத்த அந்த பகுப்பாய்வு விவரங்கள் அதெல்லாம் சப்ஜுடிஸ் தான் முடிந்து சரியான விஷயம் நடக்கும். வெகு விரைவில். இது குழந்தை மைய கல்வி. இந்த குழந்தை மைய கல்வி என்பது என்னன்னா, இதுவரைக்கும் இல்லாத வகையில் அவங்கள முன்னிலைப்படுத்தி தான் இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். அப்ப என்ன பண்ண போறோம்? இதுல பெண் உரிமை, மண் உரிமை, தமிழர் நலன், பெண்களை மதிக்கக்கூடியது, பெற்றோரை மதிக்கக்கூடியது, மிக முக்கியமா டெக்ஸ்ட் புக் உடைய அளவை குறைக்கிறோம். அப்ப புத்தக சுமையை குறைத்து மனச்சுமையை குறைக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.